மூக்குத்தி அம்மன் படத்துல சாமி வந்து ஒரு வரம் குடுப்பாங்க இல்லையா? "உனக்கு என்ன வேணுமோ கேளு, நான் உனக்கு அத தரேன்" அப்படின்னு சொன்னோனயும் எல்லாரும் கைய பிடிச்சுக்கிட்டு, நாங்க எல்லாரும் பயங்கர ரிச் ஆகணும், கார் வேணும், வீடு வேணும், மாட மாளிகை வேணும், பணம் வேணும் அப்படின்னு கேட்டோனயும் கடவுள் குடுப்பாருங்க இல்லையா? அந்த மாதிரி உண்மையாவே உங்க லைஃப்ல நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. நாளைக்கு நீங்க ஒரு பெரிய பணக்காரரா மாறிடுறீங்க. என்ன கேட்டாலும் உங்களுக்கு கிடைக்கும். அப்படின்னா நீங்க என்னலாம் வாங்குவீங்க? உங்க விஷ் லிஸ்ட்ல இருக்கிற என்னென்ன பொருட்கள் எல்லாம் வாங்கி குவிப்பீங்க? இல்ல உங்க ஃபேமிலியே ஒரு சூப்பர் ரிச்சா மாறிட்டா எப்படி இருக்கும்? சொல்லப்போனா இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு கதை பத்தி தான் பேச போறோம். அதாவது ஒரு குடும்பம் ரொம்ப ஏழையா இருக்கிறாங்க. ஒரு சின்ன விஷயம் வாங்கணும்னா கூட ஒரு பெரிய விஷயத்த விட்டு குடுக்கணும். இல்ல ஒரு சின்ன சின்ன பட்ஜெட்ட ஃபேமிலில இருந்து குறைக்கணும். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல வாழக்கூடிய ஒரு ஃபேமிலிக்கு பணம் கிடைக்குது. அதுவும் சாதாரணமா கிடையாது. நெனச்சு பார்க்கவே முடியாத அளவுக்கு பயங்கரமா செட்டில் ஆயிடுறாங்க. பட் இதே பணம் இவங்க வாழ்க்கைக்குள்ள வந்ததுக்கப்புறம் என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் நடக்குது? ரிலேஷன்ஷிப்ஸ்குள்ள என்ன மாதிரியான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் அமையுது? இந்த பணம் இவங்களுக்கு நல்லதா அமைஞ்சதா? இல்ல என்ன மாதிரியான கஷ்டத்த அவங்க ஃபேஸ் பண்ணாங்க? இந்த மாதிரியான ஒரு 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 கதை தான் நம்ம வந்து இன்னைக்கு பேச போறோம். சொல்லப்போனா ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சு இந்த கதைய படிக்கும்போது. நம்ம லைஃப்ல இந்த மாதிரி நடக்குமா? சீக்கிரமா நம்ம ரிச் ஆயிடுவோமா? நாளைக்கே ரிச் ஆயிடுவோமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, தெரியல. நடக்கலாம். இல்ல என்ன வேணாலும் நடக்கலாம். பட் இந்த கதைய படிக்கும்போது, ஒரு பணம் நம்ம லைஃப்ல என்ன மாதிரி இருக்கணுங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவ குடுக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ இந்த கதை என்ன கதை அப்டின்னா, காஜர் கோச்சர் பை விவேக் ஷான்பர்க் எழுதியிருக்காரு. ஆக்சுவலி இது ஒரு கன்னட புத்தகம். ஆனா, நம்ம தமிழ்ல மொழிபெயர்த்திருக்காங்க. இந்த புத்தகம் பல மொழிகள்ல மொழிபெயர்க்கவும் பட்டிருக்கு. கே. நல்லதம்பி அவர்கள் இத தமிழ்ல மொழிபெயர்த்திருக்காங்க. காலச்சுவடு பதிப்பகம் இத தமிழ்ல வெளியிட்டிருக்காங்க. இந்த புத்தகத்த பத்தியும், இந்த புத்தகத்தோட கதைய பத்தியும் பேசுவோம். பட் அதுக்கு முன்னாடி நீங்க இப்ப தான் நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா, மறக்காம நரேட்டட் பை சாராவ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெறைய புத்தகங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் வெல்கம் டு நரேட்டட் பை சாரா. நான் உங்க சாரா. இந்த கதை எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா, ஒரு காஃபி ஷாப்ல இருந்து தான் ஆரம்பிக்கும். ஒரு பயங்கர லக்ஸூரியஸான ஒரு காஃபி ஷாப்பு. நம்ம ஹீரோ வந்து எப்பவுமே டெய்லியுமே போய் காஃபி குடிப்பாரு. அதாவது காலையிலருந்து ஈவினிங் வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு ஈவினிங்ன்னு சொல்லலாம், இல்ல மத்தியானம் கூட சொல்லலாம். ரொம்ப நேரம் அங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாரு. ஒரு மனுஷன் நமக்கு பிரேக் கிடைக்கும்போது ஒரு காஃபி ஷாப் போயிட்டு காஃபி குடிக்கலாம். இல்ல எப்பவாவது அடிக்கடி போணும்னு தோணுனா கூட ஒரு வாரத்துல ஒரு 2 டைம், 3 டைம் போலாம் மேபி. ஆனா டெய்லியுமே ஒரு மனுஷனுக்கு அந்த காஃபி ஷாப் தான் உலகமேவா இருக்கு. ஆனாலும் அவன் ரொம்ப ரிச்சா இருக்கான் அப்படின்னா, என்ன பண்ணுவாங்கிற ஒரு ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கும் இல்லையா? அந்த மாதிரி தான். இந்த கதையோட ஹீரோ ஃபுல் டைமா காஃபி ஷாப்ல தான் இருப்பான். அங்க இருக்கிற மனிதர்கள பார்த்துக்கிட்டு, அங்க நடக்கிற விஷயங்கள பேசிக்கிட்டு, இந்த மாதிரி அவன் மட்டும் தனியா தான் அந்த காஃபி ஷாப்ல எப்பயுமே இருப்பான். ஸோ இந்த கதை இவன்லருந்து ஆரம்பிக்குது. அவன் ஏன் இப்படி இருக்கான்? அவனுக்குன்னு வேலை வெட்டி எதுவுமே கிடையாதா? இல்ல இருந்தாலும் எப்படி பணம் மட்டும் அவனுக்கு கிடைக்குது? இவ்ளோ பெரிய லக்ஸூரியஸான காஃபி ஷாப்ல இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி காசெல்லாம் ஸ்பெண்ட் பண்ற அளவுக்கு இந்த காசு எங்கிருந்து தான் இவனுக்கு கிடைக்குது? ஏன்னா மரம் கிடம் ஏதாவது வச்சிருக்கானா? அப்படிங்கிற ஒரு கேள்வியோட ஆரம்பிச்சாலும், அந்த கதை வந்து அப்படியே அவங்க ஃபேமிலிக்குள்ள போது. அந்த ஃபேமிலி எப்படி இருக்குன்னா, பயங்கர ரிச்சான ஒரு வீடு. நல்ல ஒரு சம்பாதிக்கிற ஒரு ஆள் இருக்காங்க. அந்த ஃபேமிலில எல்லாருமே பிடிச்ச மாதிரி எல்லாமே சாப்பிட்டு, பிடிச்ச மாதிரியான விஷயங்கள வாங்கி, காச ஸ்பெண்ட் பண்ணி, இந்த மாதிரி பயங்கர ஒரு லக்ஸூரியஸான லைஃப்ப வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஸோ, இந்த அளவுக்கு பயங்கர பணம் இருக்கு அப்டின்னா, அவங்க ஒரு வேள கண்டிப்பா பரம்பர பணக்காரங்களா தான் இருப்பாங்க போலயே! அப்படின்னு நெனச்சோம்னா, அங்க தான் இல்ல. இதே ஃபேமிலி கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இவங்களோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அப்டின்னா, ஒரு சின்ன வீடு. அந்த சின்ன வீடு எப்படி இருக்கும்னா, அந்த சின்ன வீட்டுக்குள்ள அம்மா, அப்பா, அப்பாவோட தம்பி அதாவது சித்தப்பா அண்ட் ஹீரோவோட சிஸ்டர். இந்த மாதிரி இந்த 5 பேருமே ஒரே ஒரு இடத்துல தங்கியிருப்பாங்க. அதுல பெருசா ரூம்ஸ் கூட கிடையாது. சித்தப்பா எங்க படுப்பாரு அப்டின்னா, வெளிய முன்னாடியே வந்து அதாவது என்டர் ஆனோனையுமே அது சின்ன இடத்துல செருப்பெல்லாம் கீழ அடுக்கி வச்சிருப்பாங்க. அந்த செருப்பு மேல ஒரு டேபிள் இருக்கும். ஸோ அந்த டேபிள்ல தான் சித்தப்பா படுத்து தூங்குவாரு. அப்பா, அம்மா அங்கேயே படுத்துப்பாங்க. அப்புறம் இவங்க 2 பேரும் ஹீரோவும் அண்ட் ஹீரோவோட சிஸ்டரும் அங்கங்கேயே தான் படுத்துப்பாங்க. ஸோ படுக்கறதுக்கு கூட பெருசா அந்த வீட்ல இடம் இருக்காது. ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும். இப்போ எல்லாருக்குமே ஒரு தீபாவளி வருது அப்டின்னா, தீபாவளிக்கு எல்லாருக்கும் ஒரு ரூ. 200 பட்ஜெட். அந்த ரூ. 200 பட்ஜெட்குள்ள தான் எல்லாரும் ட்ரெஸ் வாங்கணும். நீ ரூ. 200க்கு ஒரே ஷர்ட்டும் வாங்கலாம். இல்ல ரூ. 200க்கு 2, 3 ட்ரெஸ்ஸஸும் வாங்கலாம். அது உன்னோட இஷ்டம் தான். ஆனாலும் நீ இதுதான் உன்னோட பட்ஜெட். அப்படின்னு பட்ஜெட் போட்டு வாழக்கூடிய ஒரு குடும்பம். ஏன்னா, அந்த குடும்பத்தில இப்போதைக்கு சம்பாதிக்கிற ஒரே ஆளு
அப்பா மட்டும்தான். இவ்ளோ வறுமையான ஒரு வாழ்க்கையில அவங்க இருந்தாலும் கூட, ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப அந்யோன்யமா இருப்பாங்க. எந்த அளவுக்கு அப்டின்னா, அவங்களுடைய ஒரு ஒரு ரிச்சுவல் மாதிரி ஒரு விஷயம் சொல்லலாம். என்னன்னா, எல்லாரும் பேசி, சிரிச்சு, அப்பாவோட வேலையில சின்ன சின்ன என்னெல்லாம் முடியுதோ, அந்த மாதிரி உதவிகள வந்து ஃபேமிலில இருக்கிற எல்லாருமே செஞ்சு குடுத்து, ரொம்ப சந்தோஷமா இந்த குடும்பம் இருந்துகிட்டே இருக்கும். ஆனா, இந்த இடத்துல சந்தோஷம் மட்டும் தான் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, இல்ல. அதே குடும்பத்துக்குள்ள சின்ன சின்ன விஷயங்களும் கொஞ்சம் அதாவது அந்த வறுமை கோட்டுக்கு கீழ இருக்கிற மக்கள் என்ன மாதிரியான விஷயங்கள ஃபேஸ் பண்ணுவாங்களோ, அது எல்லாத்தையுமே இந்த குடும்பம் ஃபேஸ் பண்ணியிருக்கும். உதாரணமா சொல்லணும்னா, ஒரு நாள் நைட் வந்து அம்மா கிச்சன்ல என்னமோ தேடிக்கிட்டு இருப்பாங்க. அதாவது இந்த கிச்சன்ல நைட் அம்மாக்கள் வந்து எதையோ திடீர்னு பயங்கரமா தேடிக்கிட்டு இருக்காங்க. கீழலாம் அந்த ஷெல்ஃப் கீழலாம் தேடிட்டு இருக்காங்க அப்படின்னா என்னவா இருக்கும்? ஒரு கரப்பான்பூச்சியா இருக்கலாம், இல்ல ஒரு எலியா இருக்கலாம். ஆனா, அம்மா வந்து அதாவது இந்த ஹீரோவோட அம்மா வந்து என்ன தேடிட்டு இருப்பாங்க அப்படின்னா, எறும்பு. ஏன்னா, அந்த வீட்ல அவ்ளோ எறும்புகள் இருக்கும். அம்மாவ எந்த அளவுக்கு அது டிஸ்டர்ப் பண்ணும் அப்டின்னா, தூங்கிட்டு இருக்க அம்மாவ எழுப்பி, அந்த எறும்புகள எப்படி கொல்றது அப்படின்னு பிளான் பண்ற அளவுக்கு அம்மா வந்து யோசிக்க வைக்குமாம். அந்த அளவுக்கு அந்த எறும்புகள் அந்த வீடு முழுக்க நிறைஞ்சிருக்கும். அந்த எறும்புகள் அவங்க வாழ்க்கையில ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு பயங்கரமான வில்லனா இருக்கிற மாதிரி இந்த ரைட்டர் வந்து இந்த கதையில சித்தரிச்சிருப்பாரு. இந்த மாதிரி போயிட்டு இருக்க டைம்ல தான் அப்பாவோட வேலையில ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் வரதால அந்த விஷயத்த பத்தியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப சித்தப்பா ஒண்ணு சொல்லுவாரு, "நான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு நெனைக்கிறேன்னா, நீ எனக்கு கொஞ்சம் பணம் குடுத்து சப்போர்ட் பண்ண முடியுமான்னு?" கேட்பாரு. அப்பாவுக்கும் இது ஒரு நல்ல ஐடியாவா இருக்கு. நம்ம ஏன் இத பண்ணக்கூடாது? தம்பிக்கு ஒரு சின்ன சப்போர்ட் பண்ணலாமேன்னு சொல்லி, அவரோட அந்த பணம், அவரோட வெளியிலேருந்து வரக்கூடிய எல்லா பணத்தையும் எடுத்து தம்பிக்கு குடுப்பாரு. தம்பி என்ன பண்ணுவாருன்னா, அத பயங்கர ஒரு சூப்பரா யோசிச்சு, ஒரு பிசினஸ் ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணுவாரு. அந்த பிசினஸும் நெனச்சத விடவே அதிகமாவே ப்ராஃபிட்டபிளா அமைஞ்சிரும். ஸோ உடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நெறைய பணம் வர ஆரம்பிச்சோனையும், இந்த சின்ன வீட்ல இருந்து ஒரு பெரிய வீட்டுக்கு கிளம்பி போவாங்க. அந்த பெரிய வீடு எப்படி இருக்கும் அப்படின்னா, இவங்க கொண்டு வந்திருக்கிற திங்ஸ் இருக்கும் இல்லையா? அந்த செருப்பு வைக்கிற இடத்துக்கு மேல ஒரு சின்ன டேபிள் இருக்கும். சித்தப்பா எப்பயும் படுத்து தூங்குவாரே, அந்த டேபிள்லாம் அந்த டேபிளோ, இல்ல அந்த அங்க வச்சிருக்க கபோர்டோ, இல்ல அவங்க யூஸ் பண்ற திங்ஸோ, எதுவுமே அந்த வீட்டுக்கு சம்பந்தமே இல்லாத விஷயங்கள் மாரி இருக்கும். எவ்ளோ பொருட்கள் வந்து அவங்க வீட்ல வச்சிருந்தாலும், அந்த பொருட்கள கொண்டு வந்து இங்க நெறைக்கும்போது, அந்த வீட்டுக்கும், அந்த பொருளுக்கும் சம்மந்தமே இருக்காது. அந்த வீடு இன்னும் காலியா இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு பெரிய வீட்ல அவங்க போயிருப்பாங்க. அவங்களால நம்பவே முடியாது. இந்த மாதிரி ஒரு வீடு நமக்கு கிடைக்குமா? நம்ம ஃபேமிலிக்கு கிடைக்குமா? அப்படிங்கிற ஒரு யோசனையோட இருக்கும். இப்போ ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவங்க லைஃப்ல நடந்திருக்கு இல்லையா? பணம். பணம் கிடைச்சிருக்கு. ஆனா, இதுக்கு முன்னாடி அப்பா சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தாரு. சின்ன ஒரு வருமானம் தான் கிடைச்சது. லைஃப் நல்லா போயிட்டு இருந்துச்சு. இப்போ அப்பாக்கு பெருசா இங்க வேலை இல்ல. சித்தப்பாவே எல்லா வேலையும் பண்ண ஆரம்பிச்சுடுறாரு. சித்தப்பா தான் சம்பாதிக்கிறாரு. பணமும் நெறைய கிடைக்குது. ஆனா, அந்த ஒரு ஃபேமிலில அதாவது முன்னாடி இருந்த மாதிரி ஒரு அந்யோன்யம் இருக்கா? அந்த ஒரு லவ் இருக்கா? சின்ன சின்ன விஷயத்துக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு குடுத்து போற அந்த ஒரு மனசு இருக்கான்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெரிய கேள்விக்குறியா அந்த இடத்துல மாறுது. சித்தப்பா சம்பாதிக்கிறாரு தான், நெறைய பணம் கிடைக்குது தான். ஆனாலும் இந்த பணம் அவங்களுக்குள்ள ஒரு பயத்த ஏற்படுத்துது. ஒருவேள சித்தப்பா இந்த வீட்ல இல்லன்னா, சித்தப்பா திடீர்னு நம்மள விட்டு அவருக்குன்னு ஒரு வாழ்க்கைய தேடிட்டாருன்னா, மேபி சித்தப்பான்னு இவர மட்டும் மென்ஷன் பண்றேன். பட் இந்த ஒரு பெர்சன் போயிட்டாங்கன்னா, என்ன பண்றது? பணத்துக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? திரும்பி பேக் டூ நார்மல் அப்படிங்கிற மாதிரி அந்த வாழ்க்கைக்கே போனா எப்படி இருக்கும்? மறுபடியும் எறும்புகளோட சண்டை போட்டு வாழ்ற மாதிரியான ஒரு வாழ்க்கை அமைஞ்சுட்டா என்ன இருக்குங்கிற ஒரு பயத்தோடயே, அந்த ஃபேமிலில இருக்கிற சில பேர் இருக்கிற மாதிரியே அந்த கதை நகர்ந்துகிட்டு இருக்கும். அதுக்காகவே சித்தப்பாவ எந்த விதமான கேள்வியும் கேட்கக்கூடாது. சித்தப்பா என்ன சொல்றாரோ அத அக்செப்ட் பண்ணிக்கணும். அப்படிங்கிற மாரி மைண்ட் செட்ல ஆல்மோஸ்ட் எல்லாரும் வந்துருவாங்க. ஸோ இந்த பணம் எப்படி மாத்திரும் அப்படின்னா, யாரு சம்பாதிக்கிறாங்களோ அவங்களுக்கு பின்னாடி தான் இந்த மொத்த குடும்பமும் அவங்க சொல்படி கேட்டுட்டு இருக்கணும். பிடிக்குதோ, பிடிக்கலையோ. அவங்களுக்கு என்ன மாதிரியான கம்ஃபர்டபுள்லாம் நம்மளால மேக் பண்ணி குடுக்க முடியுதோ, அத குடுக்கணும். இல்லன்னா நம்ம என்ன பண்றது? அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலைமைக்கு தள்ளப்படுறாங்க. ஸோ இதுவே ஒரு பெரிய ஒரு விஷயமா எனக்கு அந்த கதையில தோணுச்சு. இன்னும் போக போக ஒவ்வொரு விஷயங்களா மாறும். அதே மாதிரி இந்த ஹீரோவுக்கு ஒரு திருமணம் பண்ணி வைப்பாங்க. ஹீரோ வந்து நல்லா இந்த ஒரு பெரிய கம்பெனில வேலை பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு நம்பி, அந்த பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணிட்டு வருவாங்க. வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிய வரும். அ இந்த பெர்சன் அதாவது கல்யாணம் பண்ணியிருக்கிற பெர்சன் பெருசாலாம் எதுவும் வேலை பார்க்கல. சித்தப்பா தான் சம்பாதிக்கிறாரு. இந்த குடும்பம் மொத்தமும் அவரோட உழைப்புல உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்கங்கிற விஷயத்த தெரிஞ்சோனயும், அத அக்செப்ட் பண்ணிக்க முடியாத ஒரு மனநிலைமையில இந்த பொண்ணு அந்த வீட்ல இருப்பாங்க. இவங்க மட்டும் தான் அப்படி இருப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா, இல்ல. இந்த அப்பா இருப்பாரு இல்லையா? இந்த ஹீரோவோட அப்பாவுக்குமே அதே மாதிரி. என்ன முன்னாடிலாம் நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்சோம். கையில காசு வந்துச்சு. என்ன இருக்கோ அத வச்சு சந்தோஷமா வாழ்ந்தோம். ஆனா இப்ப நெறைய காசு இருக்கு. ஆனா சம்பாதிக்கிறோம். பட் அது எப்படி வருது? கஷ்டப்படுறோமா? அதுக்காக நம்ம என்ன எஃபோர்ட் போடுறோம்? இதெல்லாம் நம்ம எப்படி சாப்பிடுறது? அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு மனசுலயே அவங்க எப்ப பார்த்தாலும் இருந்துட்டே இருப்பாரு.
ஸோ ஒரு வாழ்க்கை எப்படிலாம் மாறுது, இன்னும் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த ஸ்டோரியில நடக்குதுங்கிறது தான் மீதி பாதி கதை. ஆனா, இது ஒரு பயங்கர ஒரு ஒரு எண்டிங். அதாவது இந்த மாதிரி ஒரு வேளை நடந்திருக்குமோ! இந்த மாதிரி என்ன ஒரு ட்விஸ்ட் வச்சு முடிச்சுட்டீங்களே! அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு எண்டிங்க நான் இந்த கதையில என்னால ஃபீல் பண்ண முடிஞ்சது. ஸோ அத பார்க்கும்போது, பணம் ஒருத்தங்கள எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் கொண்டு போகும். பணம் இல்லாதது எந்த அளவு கஷ்டமோ, அத விட அதிகம் பணம் வந்ததுக்கப்புறம் மனுஷங்களுடைய மனநிலைமை எப்படிலாம் மாறுது அப்படிங்கிறது தான். ஸோ விவேக் ஷான்பர்க்கோட காச்சர் கோச்சர் மஸ்ட் ரீடுன்னு நான் சொல்லுவேன். ஸோ இந்த வருஷம் நான் வாசிச்சதுல எனக்கு இந்த புத்தகம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த புத்தகத்த நீங்க ஆல்ரெடி படிச்சிருந்தீங்கன்னா, இந்த புத்தகம் நீங்க படிக்கும்போது என்ன மாதிரியான ஒரு மனநிலைமைய கொண்டு வந்துச்சு? பணத்த பத்தி உங்களுடைய கருத்து என்னவா இருந்துச்சு முடிவுல? அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னும் நெறைய புத்தகங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நரேட்டட் பை சாராவையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நான் சீக்கிரமா வேற ஒரு புத்தகத்தோட வந்து உங்கள மீட் பண்றேன். Until then signing off, this is Sarah. Bye.